ராணிப்பேட்டை நேத்தப்பாக்கத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவியை ஒருதலைபட்சமாக காதலித்து வந்த கவியரசு கல்லூரிக்கு சென்று திரும்பிய மாணவியை தந்தை கண்முன்னரே கவியரசு கத்தியால் குத்தி இருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் வழங்க கேட்கலாம். சதீஷ், வணக்கம். இந்த சம்பவத்தில் தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க. தற்போது அந்த மாணவியின் நிலை எப்படி இருக்கிறது? ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அடுத்த மேல் நேத்தப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்தவர் ஜெயவேல். இவருடைய மகள் கிருத்திகா விலாப்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். இவர் வழக்கம் போல நேற்று கல்லூரிக்கு சென்றுவிட்டு மாலை தனது தந்தையுடன் வீடு திரும்பியுள்ளார். அப்போது 21 வயதுடைய இளைஞர் ஒருவர் கிருத்திகாவை கழுத்து மற்றும் மார்பு ஆகிய பகுதிகளில் தரமாரியாக திடீரென குத்தியுள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த தந்தை கூச்சலிட்ட நிலையில் அவரை 108 ஆம்புலன்ஸ் மூலம் உதவியோடு அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. தற்போது அவர் பக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருடைய உடல்நிலை என்பது தற்போது சீராக உள்ளது. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளியை கைது செய்ய தனிப்படை அமைத்து போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த விசாரணையில் அகரம் கிராமத்தை சேர்ந்த கவியரசு என்ற இளைஞர் 3 ஆண்டுகளாக கிருத்திகாவை ஒருதலை பட்சமாக காதலித்து வந்தது தெரிய வந்தது. பலமுறை தன்னுடைய காதலை ஏற்றுக்கொள்ளுமாறு அவர் கிருத்திகாவை வற்புறுத்தியுள்ளார். ஆனால் காதலை ஏற்காத ஆத்திரத்தில் அவர் மாணவியை சரமாரியாக குத்தியிருப்பது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவரை தற்போது சிறையில் அடைத்துள்ளனர். கத்தி குத்து ஏற்பட்ட மாணவியின் உடல்நிலை என்பது தற்போது சீராக உள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சதீஷ்.